குலசேகராழ்வார் திருவடிகளே சரணம். உஷ்யதே யச நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமஹம் சிரசா வந்தே ராஜானாம் குலசேகரம். கும்பே புனர்வசௌ ஜாதே கேரளே சோழபட்டனே கௌஸ்துவாம்சம் தராதீஷம் குலசேகரமாஸ்ரயே. இது குலசேகர ஆழ்வாரோடைய தனியன். இந்த முகுந்த மாலை என்கின்ற பிரபந்தத்தை பார்த்துட்டு வரோம். முதல் ஸ்லோகத்தை தான் பார்க்குறோம். முதல் ஸ்லோகத்திலேயே ஒரு நாமாவை பற்றியும் சிறப்பான கருத்துக்கள். அவர் என்ன பண்ணுறாரு, இத்தனை நாமாக்களையும் சொல்லுவானாக என்னை ஆக்கு. என்ன நாதேதி நாகசயனேதி ஜெகன் நிவாசேதி ஆலாபனம் ஆலாபினம் அப்படின்னு 2 பாடங்கள் இருக்கு. அதாவது இவையெல்லாம் சொல்ல, ஆலாபனம் சொன்னால் ரொம்பவும் பலுக்கி, அதாவது விஸ்தாரமாக அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பவனாக என்னை ஆக்கு. அதாவது இது இந்த இடத்துல மட்டும் ரொம்ப ட்ரைவியலாக ஒரு யோசனையை நம்ம இங்கே பகிர்ந்துக்கலாம். அதாவது ஒரு சிறு குழந்தைக்கு சிலதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டோன்னு வைங்களேன். நம்ம அதில் ஒரு 2 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. அதுக்கு நிறைய வார்த்தைகள் அப்போ தான் எது சொல்லி கொடுத்தாலும் சொல்கிறது. பெரிய வார்த்தையை சொன்னால் கூட அதையும் சேர்த்து வச்சு சொல்லிவிடுறது. அப்படின்னா அதுபோல் அந்த சொல்கிற குழந்தைக்கு அப்போ நம்ம எதான சொல்லி கொடுத்தோன்னு வைங்களேன், ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்லி கொடுத்தா, அதாவது கிருஷ்ணா முகுந்தா முராரே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோமான அதுக்கு வந்துடுது. அந்த 3 வார்த்தையும் தொடர்ந்து சொல்ல வந்துடுது. அந்த 3 வார்த்தைக்கும் அதுக்கு என்ன பொருள்னு தெரியாது. ஆனால் அந்த வாய்க்குள்ளே வந்த அந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்கும். ஒரு நாளெல்லாம் சொல்லும், இந்த ரூமில் போகும் அந்த ரூமில் போகும், நடக்க வரைச்சே சொல்லிகிட்டு இருக்கோம், இல்லை ஒரு இடத்துல உட்காந்து வச்சா சொல்லும், இல்லை தூளியில் போட்டு ஆட்டும் பொழுது சொல்லும். அப்படின்னா அதை சொல்லிகிட்டே இருக்கும். கிருஷ்ணா முகுந்தா முராரே 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 அப்படின்னு கூட்டின்னு இருக்கும். அப்போ என்ன ஆகுது, அந்த சொல்ல கற்றுக்கொண்ட அந்த நாமாவை அது ஆலாபனம் சொல்லிகிட்டே இருக்கு. ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு அதுக்கு ஏதாவது பொருள் தெரியுமா? முதல்ல நம்ம சொல்லி கொடுத்தவாளுக்கும் அந்த வார்த்தைக்கு பரிபூர்ணமாக பொருள் தெரியாது, பாதி பொருள் கூட தெரியாது. இருந்தாலும் குழந்தைக்கு வார்த்தைகள் வருதுன்னு நம்ம சொல்லி கொடுத்தோம், அது சொல்லிகிட்டே இருக்குது. இதில் என்ன அடிப்படையில் ஒன்று வந்துடுத்துன்னா, வாயில் வார்த்தைகள் இப்பொழுதுதான் பேச துவங்குற ஒரு குழந்தைன்னா அது என்ன பண்ணும், 1000 வார்த்தைகள் சொல்லும். அப்படின்னா புதுசாக சொல்கிறதுக்கு அதுக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு ஒக்காபுலரியில் என்ன இருக்காது, அந்த ரெப்பர்ட்ரையர் பெருசாகவே இருக்காது. ஆனால் ஒரு 4-5 வார்த்தை தான் தெரியும்னு வைங்கோ, அதையே திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். அதுபோல் ஆலாபனம் பிரதிபதம் குரு மாம் முகுந்த, எனக்கு அப்படி என்னை ஆக்கி வை அப்படி சொல்கிறார். ஆனால் அது 100 சமயத்தில் என்னை அப்படி சொல்லிவிடு போக வர எனக்கு அப்படியே சொல்லிகிட்டே இருக்கா மாதிரி என்ன ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்தப்பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன் நிவாசேதி. இந்த ஜெகன் நிவாசத்தில் இருக்கானே, இந்த உலகத்தையே இருப்பிடமாக கொண்டவன், எல்லா இடத்திலும் தானே இருக்கிறான் அப்படின்றத நமக்கு எல்லாம் அப்பப்போ புரிய வைக்கிறார். இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, நமக்கு அது புரிஞ்சுட்டா கூட அதை செயல்படுத்தும் பொழுதுக்குள்ளே அது மறந்து போடுது. புரிஞ்சுக்கிறோம், சொல்லும்போது அந்த வார்த்தைகளுக்கு பொருள் தெரியறது, மேலே தெரிஞ்சுக்கிறோம், சரி இப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் இந்த கான்வர்சேஷன் இருக்கே, இது போல் பேசுகிறத நிறுத்திட்ட உடனேவே நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சிடணுமோ அது மறந்து போகிறது. அதை செயல்படுத்துறதற்கு முடியவே இல்லை. ஸோ இது எதை காட்டுறது அப்படின்னா, நம்மளுக்கு அதில் ஈடுபாடு இல்லை, இருக்கிற ஈடுபாடு போகல. அதனால் நாமஸ்மரணை அப்படின்றது நாம ஜபம் அப்படின்னா அது எப்பொழுதும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டாம். அதனால தான் ஆலாபனம் பிரதிபதம் குருமாம், எனக்கு அது கிடைக்கட்டும், அப்படி உன்னை பற்றியே உன்னுடைய நாமங்களையே தொடர்ந்து சொல்பவனாக என்னை ஆக்கு, எனக்கு கிடைக்கட்டும் குருமாம் அப்படின்னா. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறார், குருமே என்னை அப்படி ஆக்கிவிடுன்னு சொல்கிறார். நான் சொல்லட்டும், எனக்கு அது கிடைக்கட்டும் அப்படின்னு இருக்கிறதுக்கும், நான் என்னை அப்படியே சொல்கிறவனாவே ஆக்கிடு அப்படின்னு கேட்குறதுக்கும் 2 பேர் என்ன இருக்கு. 2வது வரியில் அந்த அப்படி ஆக்கக்கூடிய அது ஒரு செயல் எப்படின்னு வைங்களேன், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் பெருமாள்கிட்டையே கொடுத்து விட்றார் ஆழ்வார். நீனே என்ன பண்ண அப்படி ஆக்கிடுன்னு. அப்புறம் நாகசயனம்ன்றது என்ன, எப்பொழுதும் அனந்தாழ்வான் அது பெருமாள் படுத்துக்கிற அந்த பள்ளி கொண்ட இருக்க, அது என்னது நாகசயனம். அந்த நாகசயனம் எப்பொழுதும் வெளுப்பாக தான் இருக்கும். பெருமாள் படுத்துட்டு இருக்கிற அந்த பாம்பு அந்த அப்படி சொல்லப்படாது இல்லையா, அது என்ன சேஷசயனம். அந்த சேஷம் என்ன எப்படி இருக்கும், அந்த சேஷம் எப்போவுமே அது என்ன வெளுப்பாக தான் இருக்கும். லக்ஷ்மண சுவாமி வெளுப்பு, ராமானுஜர் வெளுப்பு, அதுக்கப்புறம் பலராமன் வெளுப்பு சிகப்பு நிறம், அதுக்கப்புறம்
மணவாள மாமனிகள் சிவப்பு நிறம் அப்படின்னு சொன்னால், ஆச்சாரியர்கள் அதாவது ஆதிசேஷனோட அம்சமாக பிறப்பெடுத்த ஆச்சாரியர்களாக இருந்தாலும், ஆதிசேஷனே அவதாரமாக எடுத்து வந்தவர்களாக இருந்தாலும், அவள் எல்லாரும் என்ன அந்த மாதிரி வெளுப்புகார். ஆனால் கிருஷ்ணர் எப்படி நீலமான கருநீல மேகம் அப்படின்னா நீலவண்ணன், அப்படி காட்டிலும் மேகவண்ணன். பெருமாள் எப்படி சொல்லணும்? மேகவர்ணம். அந்த மேகவர்ணம் அதாவது நீருண்ட மேகம் எப்படி இருக்கும்? நல்ல சிறிய ஜலம் கோத்துண்டு கர்ணக்கரையல்னு இருக்கும். ஆனால் அந்த கருப்பாக இருக்கிற மேகம் ஒரு துளி காற்றடிச்சதுன்னு சொன்னால் அதை தன்னை தளர்த்திக்கண்டு தங்கிட்ட இருக்கிற ஜலத்தை தான் முகந்து கொண்டு வந்திருக்கிறது இல்லையா, அந்த முகந்து கொண்டு வந்திருக்கிற அந்த ஜலத்தை எந்த இடத்துல கொஞ்சம் காற்றடிச்சு இது விலகிக்கிறதோ அந்த இடத்துல நிறைய மழையை கொடுக்கும். ஆனால் அந்த ஆதிசேஷனோட பரியங்கத்தில் படுத்துன்னு இருக்கிற பெருமாளோட கண்ணில் இருக்கிற அந்த கருப்பு, பெருமாளோட சரீரத்தில் இருக்கிற அந்த நீலமேக வர்ணம், அது ரெண்டும் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு பெருமாளோட அந்த நீல நிறம் ஆதிசேஷனுக்கும் படுக்கிறதுனால நிறைய இடத்துல எந்த கோவிலில் போய் பெருமாளை சேவிச்சாலும் சேஷசயனத்தில் இருக்கார் பெருமாள். சயன திருக்கோலம் அப்படின்னா சயன திருக்கோலம் ஆதிசேஷத்தில் படுத்துன்னு இருக்கார். சேஷபரியங்கம் அப்படின்னா அந்த சேஷபரியங்கம் இங்கேயும் எங்கேயுமே என்ன இருக்காது, மார்பிள் போல் வெளுப்பாக இருக்கவே இருக்காது. எல்லா இடத்துலையும் அது என்ன பண்ணோம், கருப்பாக தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு பெரியவாள்லாம் ரசோக்தியை சொல்லுவான்னு கேட்டால், பெருமாளோட கண்ணில் ஒரு கருப்பு நிறம் இருக்கா, அது தினம் பெருமாள் ஆதிசேஷனை பார்த்துட்டே இருக்காரா அப்படின்னு சொன்னால் அவரோட சரீரம் வேற மேகவர்ணமாக இருக்கா, அதுலேருந்து அது பார்க்குறதா. அதனால் நிச்சயமாக அவர் என்ன பண்ணுறார், இந்த கலரோட வேகம் அது பெருமாளோட இந்த வர்ணத்தோட வேகம் அந்த ஆதிசேஷன் மேலேயும் படிந்து பளபளன்னு இருக்கிற என்ன ஸ்வேதவர்ணம் அப்படின்னா வெள்ளையாக இருக்கிற அந்த ஆதிசேஷன் இந்த பெருமாளோட மேகவர்ணம் பட்டு அதுவும் அந்த கலருக்கு வந்துடுத்து அப்படின்னு சொல்வார். அப்புறம் ஆதிசேஷனோட 1000 பணா, அதாவது பெரிய நிறைய தலைகள் கொண்ட 1000 தலை கொண்ட ஒரு ஆதிசேஷன் அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு தலையிலையும் அந்த வயது முதிர்ந்ததற்கு ஏற்ப அந்த ஆதிசேஷனோட தலையில் ஒரு மாணிக்கம் இருக்கும் அப்படின்னு வைங்க. அந்த மாணிக்கமெல்லாம் ஒளிர்றது. அது ஒளிர்ன்னு சொல்லும்போது அந்த ஒளியோட கீற்று பெருமாளோட திருமேனியில் படுறது. ஸோ இது எல்லாமே ஒன்றுக்கொன்று அதாவது ஒரு அத்தியுதமான ஒரு சேவையாக அமையிறது. பெருமாளோட அந்த நீலவர்ணம் மேகவர்ணம் அந்த ஆதிசேஷனோட தலையில் இருக்கிற மாணிக்க பரல்களோட அந்த வெளிச்சம் அது ரெண்டும் அது என்ன கண்ணை சிமிட்டிக்கிட்டு இருக்கா மாதிரியும் அதை பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், மனசு நிறைவாக அந்த சேவையை கண்டு மகிழலாம் அப்படின்னா அதுபோல். ஏன்னா அந்த ஆதிசேஷத்தில் இருக்கிற அந்த சேஷபரியங்கத்தில் படுத்துக்கக்கூடிய ஒரு சிறப்பு பெருமாளுக்கு ஸ்ரீமன் நாராயணத்துக்கு தான் உண்டு. ஸ்ரீமன் நாராயணனுக்கு உண்டுன்னா ஸ்ரீமன் நாராயணன் அந்த பரபிரம்மம் அப்படின்னு இருக்கே, அந்த பரபிரம்மமாக படுத்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த பரபிரம்மம் எதையும் கண்டுகொள்ளாமல் எது நடக்கிறதோ அது சரியாக தான் நடக்கிறது. நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் ப்ரோக்ராம் பண்ணியாச்சு, அது வழியில் அது நடக்கிறது. ஆனால் அது நடக்கிறதுக்கு சிறப்பாக நடக்கிறதுக்கு அவர் ஒரு என்ன சங்கல்பம் அதுதான் இருக்கணுமே தவிர மற்றபடி அவரோட ஏற்கனவே முதல்ல முயற்சி பண்ணினதுனால. ஆனால் யாருக்கு என்ன கருமாவோ அது எதுவும் அது மாற்றாது. சேஷபரியங்கத்தில் படுத்துன்னு இருக்கார், அப்படியே என்ன கண் அசந்துட்டா என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்னா இல்லை. பெருமாள் என்ன தெரியுமா, நித்திரை செய்வது எப்படின்னா யோகு செய்வான், தூங்குற மாதிரி யோகம் பண்ணி கண்ண மூடின்னு படுத்துட்டு இருப்பாரே தவிர பெருமாள் என்ன பண்ணுறதில்ல, தூங்கிறதில்லை. அதனால் எப்போவும் நம்ம எது வேணுமானாலும் நம்ம பெருமாளை தான் கேட்கணும். அப்படி பெருமாள் கூட அப்படி தான் எதிர்பார்ப்புறான், நம்ம பசங்க நம்மளே கேட்கட்டும் அப்படின்னு. சாதாரண ஒருத்தர் உனக்கு எல்லாம் ஏற்கனவே ரெடி பண்ணியாச்சுன்னா நீ எதுக்கு என்னையே தொண்டான்னு கேட்டுருக்க அப்படின்னு தான் சொல்லுவாள், நினைப்பா. அது ஹியூமன் டெண்டன்சி. இப்போ நம்ம எந்த இடத்துலையும் பெருமாளோட குணாதிசயங்களை சிறப்பை பற்றி நம்ம பேசும்பொழுது அதில் மனித சுபாவத்தை பற்றி நம்ம அங்கே பேசுகிறது அது நகைப்பிற்கிடம். நம்மளுக்கு ரொம்ப மெச்சூரிட்டி வரலேன்னு அர்த்தம். கேட்குறவாளுக்கும் வரணும், சொல்கிறவாளுக்கும் வரணும். அப்படின்னா எப்பொழுதும் இறைவனுடைய பெருமாளுடைய குணாதிசயங்கள் அவருடைய திருக்கல்யாண குணங்களை பற்றி நாம் பேசும்பொழுது அதற்கு ஈடு அது மட்டும்தான். பெருமாள் ரொம்ப என்ன சௌலபியம், சிறப்பாக பேசுவார், எல்லாரோடையும் என்ன மிருது பாஷை அப்படின்னா அந்த மிருது பாஷைக்கு இணை அதுவே தான் மிருது பாஷைக்கு இணை. பெருமாள் பேசுகிற மிருது பாஷணத்துக்கு ஏன்னா அவர் பேசுகிற மிருது பாஷணமே தான். வேறு யாரான அப்படி பேசிடுவாளா அப்படின்னு கேட்டால் உடனே நம்ம மனுஷாளுக்கு நடுவில் அதை என்ன பண்ண முடியாது, அதை ஒப்பிட்டு பார்த்து பேசுவது இயலாது. ஒப்பிட்டு பார்த்து பேசுவது ஆனால் ஓரளவுக்கு நம்மளுக்கு மதிஹீனத்தை வெளிக்காட்டுறது அப்படின்னு அர்த்தம். அதனால்
ஒரு நாளும் பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களை பற்றி பேசும்பொழுது அதற்கு ஈடு அதுவே தான், அதற்கு இணை அதுவே தான். அதுக்கு அது ஒரு நேர்கோட்டில் போகிறதுன்னா அதோடு கூட வேற எதையாவது ஒன்றை புகுத்தி இதற்கு இணை இதுவால் இப்படி இருக்குது பாருங்கோ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் பெருமாள் எந்த ஊரில் போனாலும் விமானமும் அதே கலரில் தான் இருக்கும், அதே வர்ணம் பெருமாளை போல தான். ஆனால் ஆதிசேஷ பரியங்கம் வெளுப்பாக இருக்கணும்,